உண்மையில எங்க தப்பு நடந்தது? நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக தோல்வி? அதாவது கடந்த ஒரு வருடமாகவே ஆட்சி நடத்துவதில் எவ்வாறு சிறப்பாக கவனங்களை குவிக்க வேண்டுமோ அதே போன்று அடுத்து வரும் தேர்தலிலே வெற்றியை சாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர்கள் முற்றிலுமாக கவனம் செலுத்தினார்கள். நிறைய மாநாடுகள், நிறைய ஊழியர் கூட்டங்கள், கட்சியினரை ஓய்வே எடுக்க விடாமல் அவங்களுடைய திட்டமிடல்கள் கலப்பணிகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பாராட்டோம், எல்லாருமே பாராட்டினாங்க. திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட அவங்க வாயிலேருந்து என்ன வந்ததுன்னா, எப்படியும் 4 முனை தேர்தலில் மீண்டும் திமுக தாங்க வரப்போகுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் கவனத்தை வந்துச்சா இல்லையா? ஊடகங்களே விவாதித்தாங்க, சமூக வலைதளங்கள் எழுதுனாங்க, பேட்டிகளும் சொன்னாங்க. ஆனால் எங்கே கணக்கு தவறாகிட்டுதுன்னு சொன்னோம்னா, இந்த இன்ஸ்டா தலைமுறைன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருந்த இந்த மனமாற்றம் வாக்குகளாக மாறும் என்பதை அவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள். குறிப்பாக அந்த எல்லாருமே தமிழ்நாட்டில் உலகம் முழுக்கவே என்ன நடைமுறை, பெரியவங்க சொல்கிறத பிள்ளைங்க கேட்பாங்க, பிள்ளைங்க சொல்கிறத எங்கேயாவது பெரியவங்க கேட்டிருக்காங்களா? ஆனால் முதலாக எனக்கு தெரிஞ்சு உலகிலேயே ஒரு அரசியல் மாற்றத்துக்கு பிள்ளைகள் சொல்வதை கேட்டு பெற்றோர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய வினோதம் நடந்திருக்கு. இது ஆரோக்கியமான போக்கு அல்ல, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். காரணம் என்னன்னு சொன்னோம்னா, அரசியல் அதிகாரம் என்பது விளையாட்டு பொம்மை அல்ல. குழந்தைங்க அடம் பிடிச்சி இனிப்பு வாங்கி கேட்கலாம், ஸ்வீட் வாங்கி கேட்கலாம், சாக்லேட் வாங்கி கேட்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கி கேட்கலாம், பொம்மைகள் வாங்கி கேட்கலாம், விளையாட்டு பொருள் வாங்கிக்கலாம், அதை வாங்கி கொடுக்கலாம். ஆட்சி அதிகாரம் தொடர்பாக அதை பற்றி எந்த துளி அறிவும் இல்லாத குழந்தைகளும் சிறுமிகளும் சொல்வதை கேட்டு நாங்கள் ஓட்டு போட்டுறோன்னு பல பேர் சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான தலைமுறையினர் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் நாமும் வாழ்கிறோம் என்ற யதார்த்தத்தை பார்க்கின்ற போது மனசு வலிக்குது. முற்போக்கு மாநிலம்னு தமிழ்நாட்டை சொன்னோமா இல்லையா? பீகாரா, யூபியா, ராஜஸ்தானா, இந்தி பேசக்கூடிய மாநிலங்களா? அதை விட சிறந்த தெளிவும் அறிவும் முற்போக்கு மிக்கவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்ம பேசணுமே, அது எல்லாமே சரிஞ்சு விழுந்துருச்சே. மனப்பூர்வமாக அந்த உண்மையை ஒத்துக்கணுமா இல்லையா?